ஜனநாயகன் வந்தால்தான் நாங்களும் வருவோம், அடம் பிடிக்கும் பராசக்தி டீம். இந்த ஆண்டு பொங்கல் விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு சர்க்கரை பொங்கலாக இருக்கும் என்கின்ற கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர். அதே நேரம் ஜனநாயகன் திரைப்படம் தான் விஜயின் கடைசி திரைப்படம் என அறிவித்துவிட்டு அரசியலில் தீவிரமாக விஜய் செயல்பட்டு வருகிறார். அவரது ரசிகர்களோ விஜயின் கடைசி திரைப்படத்தை கொண்டாட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள். இதற்கிடையில்தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக பராசக்தி திரைப்படமும் ஒன்றாக ரிலீஸ் ஆகும் என்று பரபரப்பை கிளப்பி ரசிகர்கள் மத்தியில் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெய்லர் வெளியீட்டிலிருந்து தற்போது வரை ஒரே பரபரப்பாகத்தான் இருக்கிறது. பராசக்தி ஆடியோ வெளியீட்டில் பேசிய சிவகார்த்திகேயன் அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி என்று அடுத்தடுத்து 2 படங்களும் வெளியாகும் என எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தார்கள். தற்போது விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் நீடித்து வருவதால் 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இன்னொரு புறம் பராசக்தி திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் சென்சார் பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வருகிறது. பராசக்தியின் பின்னணியில் ரெட் ஜெயண்ட் இருப்பதால் ஜனநாயகன் படத்திற்கு ஆளும் கட்சியின் சூழ்ச்சி இருப்பதாக ரசிகர்கள் கொந்தளித்து வருகிறார்கள். பராசக்தி திரைப்படத்திற்கான ரிசர்வேஷன் இன்னும் ஓபன் செய்யப்படாமலேயே இருக்கிறது. ஜனநாயகன் வந்தால்தான் நாங்களும் வருவோம் என மனநிலையில் பராசக்தி திரைப்படத்தினர் இருக்கிறார்களோ என்ற கேள்வியோடு திரைப்பட ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். விஜய், சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் இனிப்பில்லா பொங்கலாக இருக்க போகிறது என்கிறார்கள் விபரம் அறிந்தவர்கள். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படம் இந்த பொங்கலுக்கு வெளியாகுமா ஆகாதா, இதில் உள்ள குழப்பங்கள், சிக்கல்கள் என்ன என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.